இந்த மாதிரி கேஸ் அடுப்புல இருக்கிற பர்னரோட சைடுல இருந்து தீ வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துறலாம். இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். அடுத்தது அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பர்னரையும் தனியா எடுத்துடலாம். அடுத்தது இதோட மேல் பகுதியில் இருக்க சைடுல தேவையில்லாம ஒட்டிட்டு இருக்க பகுதியை தேய்ச்சி சமமாக்கிடலாம். அதுக்கு இந்த மாதிரி உப்புத்தாள் எடுத்து சைடுல தேவையில்லாம ஒட்டிட்டு இருக்க பகுதியை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி சைடுல தேய்ச்ச மாதிரியே அதுக்கு கீழ்பக்கம் திண்டு மாதிரி இருக்கிற பகுதியையும் தேய்ச்சி சமமாக்கிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பழைய பர்னர் இதுல மாற்றுறதுக்கு முன்னாடி பர்னரும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பர்னர் பாத்தீங்கன்னா பல வருஷம் யூஸ் பண்ணதுனால சைடுல இருக்க பகுதியெல்லாம் நல்லாவே தேஞ்சிட்டு. இதை நம்ம கேஸ் அடுப்புல வச்சே உறுதி பண்ணலாம். இப்போ வச்சதும் பாருங்க, இந்த பர்னருக்கும் கீழே ஒரு வரி மாதிரி இருக்கும். அந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2ல இருந்து ஒரு 3 mm பர்னர் தேஞ்சிருக்கு. என்னதான் நம்ம அழுத்தி மாட்டினாலும் தேஞ்ச பர்னரோட இந்த பகுதியை திரும்ப நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால இதே மாதிரியே ஒரு பர்னர் ஒன்று வாங்கணும். இது பாத்தீங்கன்னா பாத்திர கடையில கிடைக்கும். இந்த பழைய பர்னரையே கொண்டு போய் காமிச்சிங்கன்னா இதே அளவுல புது பர்னர் தந்துருவாங்க. இப்போ இந்த புது பர்னரை இதுல மாட்டி காமிக்கிறேன் பாருங்க. கீழே ஒரு கேப் இல்லாம ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. அதே இந்த பழைய பர்னரை வைக்கிறேன், எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. இப்படி கேப் இருக்கிறதுனால தான் தீ சைடுலோடி வந்திருக்கு. இப்போ புது பர்னர் இதுல வச்சு எப்படி தீ எரியுதுன்னு பாத்துறலாம். இப்போ பாத்தீங்கன்னா பர்னர்ல இருக்க ஓட்ட வழியா மட்டும் தான் தீ எரியுது. ரொம்ப நாளா யூஸ் பண்ண சில கேஸ் அடுப்புல பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலும் தேஞ்சிருக்கும், இல்லனா டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சைடுலோடி தீ வரும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பகுதியை சேர்த்தே மாத்தணும். இதை மாத்துறதுக்கு இதை பின்னாடி திருப்பும் போது இதுல ஒரு நட்டு இருக்கும். அதை கலட்டினீங்கன்னா இந்த செட் ஃபுல்லாவே தனியா எடுத்துடலாம். கலெக்ட்ன இந்த பகுதியும் பாத்திர கடையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதே சைஸ்ல புது சொன்ன தந்துருவாங்க. அதனால கேஸ் அடுப்பு ஆன் பண்ணும்போது சைடுல தீ வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாவே சரி பண்ணிடலாம்.